எப்பவும் போல் நம்ம டிஎம்கே வச்ச அந்த ஒரு நபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்டர்காரரை கூப்பிட்டுருக்காரு. எதுக்கு? கோயிலுக்கு சமைக்கிறதுக்காக 10,000 பேர் வராங்க ஒரு திருவிழா மாதிரி. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர்த்துக்கு சமைக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சமையல்காரரும் சரி இந்த மாதிரி டிஎம்கேவில் இருக்கிறாரு, செல்வாக்கு இருக்குது, சரி ஓகே இவரை நம்பி நம்ம போவோம், நமக்கும் சில கான்ட்ராக்ட் இது மூலிமா கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்பி அங்கே போய் 10,000 பேர்த்துக்கு சமைச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுட்டு ஃபங்க்ஷனையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு தான் செஞ்ச வேலைக்காக பணத்தை கேட்டிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அந்த பிரமுகர் வந்து பணம் இப்போ இல்லைங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் சரி ஓகேன்னு சொல்லி போயிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த திமுக பிரமுகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏய் நீ அந்த ஜாதிக்காரன் தானே, ஏய் நீ எந்த ஜாதிக்காரன் தானே அப்படின்னு சொல்லி இழிவாக பேசி மிரட்டியிருக்காரு. அடிச்சிருவேன், கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன், உங்கள் யாரையுமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையால் குட்டி தீர்த்திருக்காரு. அவருக்கு வந்து அவர் சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஜாதின்னு தெரியல, சமைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஜாதின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ வேலையை வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு அப்பாவி மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிறாரு. எந்த ஆட்சியில்? நம்ம திமுக ஆட்சியில். ஏன்னா திமுக வந்து நம்ம எது பேசினாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு விஷயமே தெரியல, நீங்கள் வந்து பிளேட்டை மாற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் செட் பண்ண ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நெட்டில் போட்டு ஒரு பொருளை விட்டு திருப்பிடுறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, அந்த நபரே பாதிக்கப்பட்ட நபரே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. போய் ஒரு டைமுக்கு 10 தடவை போய் பாருங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எதுக்கு இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. வேலைக்கு கூப்பிட்டு தன்னோட ஊதியத்தை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுறது நியாயமா சொல்லுங்க பார்ப்போம். இதே மற்ற கட்சியினர் யாராச்சும் ஒரு சாதாரண சின்ன விஷயம் செஞ்சிருந்தா போதும், உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீச்சருவா தூக்கிட்டு கிளம்பிடுறது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணால் யாரும் பேசக்கூடாது, பேசுனீங்க அப்படின்னா நாங்கள் கட்டி வச்சு அடிப்போம், கொலை மிரட்டல் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திமுக பிரமுகர் பண்ணது சரியா தப்பான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட எம்ஆர்என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.